பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில கூட ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை ரூத் 2 12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். கிடைப்பதாக என்றார். ஆமேன். கர்த்தர் இதிலிருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கண்டிப்பாக பலன் கொடுப்பார். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுக்கப்படும் என்று சொல்கிறார். கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற விதை உங்களோட தலைமுறையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் அது கடந்து போகும் என்று சொல்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு பிரயாசப்படுகிறனால உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் இருந்துட்டு மற்றதுக்கு பிரயாசப்பட்டீங்கன்னா நடக்காது. கர்த்தர் மட்டுமே தேவன் என்று அறிந்த நீங்கள் கர்த்தராலே பலன் கண்டிப்பாக உண்டாகும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் வந்தவங்க அவரோட செட்டைக்குள்ள அடைக்கலம் புகுந்த உங்களுக்கு அவராலே பலன் வரும் என்று சொன்னார். நிறைவான பலன், குறைவானது கிடையாது. நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். மனிதனிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்துக்காக போய் நின்னீங்கன்னா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை போனீங்கன்னா திருப்பி அவங்க உங்க கூட பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. எத்தனை தடவை நீங்கள் விழுந்து எந்திரித்தாலும் என் பிள்ளை எனக்கு வேணும் என்று சொல்லி அவர் பலனை உண்டாக்கி தருகிறவர். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அந்த காரியங்கள் அத்தனையும் நீங்கள் கரெக்டாக செய்து விடுங்க. உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. தவறாக விதைத்தால் தவறான காரியங்கள் நடக்கும். நன்மையானதை செய்தால் நன்மையான பலன் உண்டாகும். கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுக்கப்படும். மிகுதியாய் விதைத்தால் மிகுதியாய் அறுக்கலாம், குறுகி விதைத்தால் குறுக அறுக்கப்படும். கர்த்தர் அதை தான் சொல்கிறார். நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அந்த பலன் உனக்கு பெற்றுக்கொள்ளணும்னா அவர் சமூகத்தில் இருந்து நன்மையை செய்யுங்க, நன்மையை தேடுங்க, மற்றவருக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியதில் கை நிறைவாக கொடுங்க. எதிலையும் குறுகி போகாத அளவுக்கு இருங்க. நீங்கள் குறுகி போகிற அளவுக்கு தேவன் உங்களை வைக்கல. உங்களை எல்லாவற்றிலையும் பிளஸ் பண்ண தான் தேவன் வைத்திருக்கார். அந்த கரம் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவரால் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக உண்டாகும். அவர் செட்டைக்குள்ள நீங்கள் வந்து அடைக்கலம் புகுந்த ஒவ்வொருத்தருக்கும் அவரால் நிறைவான பலனை இந்த நாளில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அல்லங்க, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். அருமையான சகோதரி சகோதரர்களுக்கும் அருமையான வாலிப தங்கச்சி சகோதரருக்கும் தேவன் சொல்லுகிற வசனம் இன்னைக்கு அவரால் நிறைவான பலன் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அவரோட செட்டைக்குள் வந்து அடைக்கலம் புகுந்ததுனால அவரால் நிறைவான பலனை இந்த நாளில் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் கண்டிப்பாக சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார். சொன்னதை செய்வார். கண்டிப்பாக தேவன் இந்த நாளில் அற்புதத்தை உங்கள் கண்கள் காண செய்வார். அதற்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டுங்க, எதிர்நோக்கி கொடுங்க. ஏன் எனக்கு செய்யலைன்னு என்று கேள்வி கேட்காதீங்க. அதை செய்யறதுக்கு நீங்க என்னென்ன காரியம் அவர் சமூகத்துல இருந்தீங்கன்றத யோசித்து பாருங்க. ஏசப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே அப்பா அவர்கள் செய்கிறத்தக்க பலனை நீர் உண்டாக்கி தருகிற தேவன் தகப்பனே ராஜா, நீர் கட்டளையிடுகிறவர் தகப்பனே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோட செட்டைக்குள்ள அப்பா உம்மோட சமூகத்துல யார் யார் அடைக்கலம் புகுந்து வந்தார்களோ அவர்கள் எல்லாவற்றிற்கும் நிறைவான பலனை இந்த காலை வேளையில நீர் தருவதற்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். உங்கள் திரு சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. இந்த வார்த்தையை நீங்க கற்றுக் கொடுத்த என் தேவனுக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். அடியால் சிறுகணும், நான் நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.